தேவனோட ஆவிதான். எப்படி ஒரு மனுஷன் பிழைக்கிறான்? விசுவாசத்தினாலே. ஆமென். விசுவாசத்தால தேவ மகிமையை காண்பீர்கள். Because of your perfection, you can't bring God into your life. உன்னோட பரிசுத்தத்தினால தேவன் வாழ்க்கையில நீ கொண்டு வர முடியாது. நீ தேவனை கொண்டு வரதுனால உன் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் தகுதி. பாருங்க, ஒரு ராஜாவை எப்படி அழைக்கப்படுறான்? இன்னைக்கு தாவீதை யார பண்ணார்? சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு? நீ ராஜா என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா அவனை ராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்களா? when he came to the throne, அவன் சிங்காசனத்துல உட்காரும் போது என்ன ஆச்சு? அவனை ராஜா வென்று. அதே போல நீ வெள்ளை சட்டை போட்டிருக்கிற, நான் வெறும் வசனத்தை தான் பேசுறேன், இதனால கிடையாது. உன் சிங்காசனம் எதுனா தேவன் அமர்கிற இடத்துல நீ அமரும் போது, ஹல்லேலூயா, அவர் எங்க இருக்கிறார்? தன் பிதாவின் கரத்துல இருக்கும் போது இன்றைக்கு அதே ஆவி உனக்கும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் அந்த உயர்ந்த